அமுத கடல் கடைந்து மரகக்கு சுமர்ந்த அமுத கடல் கடைந்து மரகக்கு சுமர்ந்த அமரர் கருள் புரிந்த நாதனான் அமரர் கருள் புரிந்த நாதனான் தவ சமகத்தவர் வணங்கும் போதனான் தவ சமகத்தவர் வணங்கும் போதனான் அமுத கடல் கடைந்து மதக கிரிசுமர்ந்த கடல் ஓரம் கேக்குற நீ அமரர் கருள் புரிந்த நாதனான் ஒண்ணு புரியலங்க நீ சொல்ற சமக தவர் வணங்கும் போதனான் போத யார மாதிரி கேக்குற ஆறு பாய் புலர் சூழ்ந்து வாரகை யாதி பாவன நாலு வேதம் ஏன் ஒரு பாய் போட்டு படுத்தா பத்தாதா ஆறு பாய் கேக்குற நீ என்ன பாடுறாரு பாத்துலே ஆறு பாய் புனல் சூழ்ந்து வாரகை ஆதி பாவனே நாலு வேதமும் ஓஹோ பேசாதீங்க ஏங்க நல்ல ஆறு பாய் புனல் சூழ்ந்து வாரகை ஆதி பாவனே நாலு வேதமும் அறைய புகை சிறந்த நாதனான் அறைய புகை சிறந்த நாதனான் அந்த அரவ கிரிய மர்ந்த போதன்னான் அந்த அரவ கிரிய மர்ந்த போதன்னான் மதங்கொண்ட மாபள்ளி விலங்கண்டழித்திட மதங்கொண்ட மாபள்ளி விலங்கண்டழித்திட மண்முண்டது தானம் கேட்டவா இந்த மாய பிரபஞ்சத்தை எம்பெருமான் உலகளந்த பெருமான் யுகாதி கடவுள் அந்த நாராயண நான் தான் ரொம்ப நாளா ஒரு பெராத்தனடா கோவிந்தா என்ன பெணாத்தன கோபத்துல பெண்ணாத்தீங்க எனக்கு ரொம்ப நாளா புள்ள கிடையாது அப்ப நான் என்ன பெறாதீனேன் ரொம்ப நாளா குழந்தை இல்ல என்ன பெறாதீனா கோவிந்தா நாராயணா கோவிந்தா நாராயணா எனக்கு எப்படி நான் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா எப்படியா ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் உனக்கு என்ன காலை உருந்தா பெறாதீங்கன்னா உன் காலையா எந்த காலை எந்த காலை ஏன் சாமி உனக்கு கடை காலை வாகனம் ஓ காலை வாகனம் ஆமா அதே போல எப்ப நான் பெறாதீனம் வந்து திருப்பதில இருந்து வந்தனோ என் பொண்டாட்டி மாசமா இருந்து உன் பொண்டாட்டி மோசமா இருந்து மாசமா இருந்து மாதமா மாதம் இருந்து நல்ல ஆண் பிள்ளை பெற்றெடுத்தார் சரி சரி ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது என்னுடைய அருளால் பரவாயில்லை எப்ப உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிரார்த்தனை வந்து பிறந்ததோ அதே போல உனக்கு ஒரு காலை விட்டேன் காலை விட்டுட்டியா காலை மாடு விட்டேன் அது நல்லபடியா வளர்ந்ததா உன் காலி வளர்ந்து வந்தது எனக்கு விட்ட காலி வளர்ந்து வந்தது சரி என் காலைக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருது அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டியா கையில காசு இல்லையே உனக்கு விட்ட மாதிரி காளை மாடு எனக்கு விட்ட காளை மாட்டை வித்து என் காலைக்கு கல்யாணம் பண்ணேன் அந்த காளை உன் காளை சொன்னிய நல்லா இருக்குது அது ஏன் கேக்குறேன் மாமியா வீட்டுல அம்மா வாக்க வண்டி கேட்டான் வண்டி ஐயோ சீட்டு அம்மா பேச்சுக்குது பின்னால டேங்க் அம்மா பேச்சுக்குது அந்த வண்டி வாங்கி கொடுத்தாங்க பையன் பின்னால அப்படியே உட்காந்து வண்டி மேல உட்காந்து என் மருமவ பேண்ட போட்டுக்கின்னு காலை கிளப்பி இப்படி போட்டு இப்படி உட்காந்தா முருகுன்னு 100ல போனோம். அந்த வண்டி இப்ப சீட்டு நல்லா உயரமா இருக்கும் பின்னால உட்கார்றவங்களுக்கு சௌகரியமா இருக்கும். முன்னாடி உட்கார்றவங்க தான் முன்னாடி தருவாங்க. முன்னாடி தெரிய மாட்டாங்க. ஆமா வேகத்தடை வந்தது. வேகத்தடையில போய் ஒரு பிரேக் அடிச்சா மாதிரி
100ல போய் 108ல வந்துக்கிட்டு அவன் போன வேகம் 100ல 100ல அவன் வந்த வேகம் 108ல 108ல 108னா ஆம்புலன்ஸ். ஆமா சரி, அப்ப என்ன பெறாதீங்கன்னு உன் மகன் ஸ்பாட்ல அவுட்டா? ஐயோ அதே கேக்குற சாமி. அப்ப உன் மருமகளுக்கு ஒண்ணும் ஆகல? மருமக தான் முன்னால எகிரி குச்சி பின்னில போய் மாட்டிக்கினால. ஓஹோ, காது தான் கொஞ்சோண்டு வெயிட்டிச்சு. ஏதோ புண்ணியம் செய்து அவரு சிக்கிரு போட்டு ஒட்டினு சிக்கிரு போட்டு ஒட்டினு சிக்கு நடக்கிறா தெருவு மருமக. சரி, அப்ப என்ன பெறாத்தின கோவிந்தா நாராயணா கோவிந்தா நாராயணா. ஒழுங்கு விட்ட காலியாலதான் பிரச்சனை வந்தது வித்ததால. அதனாலதான் இப்படி சோதனையா? கையில காசு இல்லாத கடமை ஆகி போச்சு. பணம் இல்லையே கையில. அதனால என் பொண்டாட்டி மயிறு என் மயிறு என் பொண்ணு மயிறு குடுக்கறதா பெறாத்திக்கினேன். கையில காசு இல்ல, வர்றதுக்கு ஞானம் கிடைக்கல. சரி, அங்க இருந்து இங்க வந்துட்டேன். என் மயிறு எடுத்துன்னு விடு. டேய் சத்தியமா குடுக்குறது பாடுறா, நான் இந்த மொட்டை அடிக்கிற பரி சும்மா கையெல்லாம் வச்சு வந்துருதுங்க. என் மண்டையில மயிறு இல்ல, உமா இருக்கிறாங்களா காசிமா மண்டையில இருக்கிறாங்க. சரிப்பா போராடம் போற அந்த பிய காய வச்சு எண்ணெய் போட்டு தாளிச்சுதான் சாப்பிடுவாங்க. வெட்டி போட்டு சரிடா. தெரியுதா துவாபர கலியுகம். கலியுகம் கை வச்சு நமக்கு அது புள்ளி இது பண்ணிட்டு போறேன். 5000 கொடுத்து வச்சுக்கிறான். நான் வந்திருப்பது யாருன்னு உனக்கு தெரியல. அது தெரிஞ்சா சொல்ல மாட்டேன். விளக்கத்தை சொன்னா விபரமா தெரிஞ்சு கொள்ளுவேன். ஆமாங்க, தெரியல தெரியாதானே பாக்குறேன். தனாதி நாராயண மூர்த்தி வந்தேன். என்னென்ன செய்தேன்னு உனக்கு தெரியுமா? யாராரு எப்படி செய்த? இல்ல, நான் தண்ணி போட்டேன். அது இல்ல சாமி, யாரை எப்படி செய்தீங்க? யாரை எப்படி செய்தீங்க? தெரியாது. தெரியாது. விளக்கம் உனக்கு தெரியாது. தெரிஞ்சா பேச மாட்டேன். தெரிஞ்சா எப்படி எல்லாத்தையும் விளக்கம் உனக்கு சொல்லிக்கினே இருக்கணும். சொல்லிக்கினே இருந்தா புத்திரி ஏறுது சாமி. ஏற மாட்டேங்குது. அது மட்டும் இப்ப மட்டும் தான் நீ சொன்னா ஏறும். காலையில ஏறாது. காலையில இதுல ஏறிடும். தெரிஞ்சார சொல்றாரு. வாது என்ன சத்துருவை எப்படி விளக்கம் ஒண்ணு புரியல எனக்கு. வடமதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வடமதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வசுதேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மையாருக்கும் 8வது பிள்ளை. 8வது பிள்ளையா? ஆமாண்டா. 8வது புள்ள யாரு பிறக்கிறானோ மின்னாலகாரம் குடிசாரா போடுவான். ஆவணி மாதம்மா அஷ்டமி திதியா. ஆவணி மாதம்மா அஷ்டமி சிதியா. திதியா இல்ல திதி. ஆவணி மாதம் அஷ்டமி திதி. ரோகிணி நட்சத்திரம். திங்கட்கிழமை அமரபட்ச நன்னாளில் யாதவன் ஆகிய கண்ணன் கம்சனுடைய சிறைச்சாலையில் இருமா பேசாதமா பாப்பா இரு.
கம்சனுடைய சிறைச்சாலையில் நான் பிறக்கும் பொழுது கழுத காலை பிடிச்சிட்டே பிறந்தேன். அதான் சொல்லுவாங்களா காரிஞ்சாயினம்னா கைத கால புடுறான்றாங்களா? அதான் இது. அது நான் செஞ்சதுதான். நீ செஞ்சதான். அப்படி பிறந்து நீ கைத கால பிடிச்சுக்கிறேன். நான் பிறந்து 5 வயதிலே அம்மான் என்று சொல்லக்கூடிய கம்சனை அடித்தேன். ஆமாண்டா. கம்சன் என்று சொன்னால் கருங்கல்லும் கூட்டாடும். ஆமா. ஏன்னா என் தாய் மாமா கம்சன் என்னை கொல்வதற்காக வேண்டி அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறான். ஆமா. என்னை ஆயர்பாடியிலே சென்று அசோதை முற்றத்திலே என்னை கொண்டு போய் என்னை விட்டு அங்கதான் நான் வளர்ந்து வந்தேன். வளர்ந்தது ஆயர்பாடி. நான் பிறந்தது தேவகி ரோகிணி அம்மையாருக்கும். ஆமாண்டா. இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரி உதிரக்க பாலத்துக்கு உதிரம் சாதிப்பதற்காகவும் நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கிறேன். கண்ணனாக பிறந்துகிறேன். அப்படி இருந்தாலும் தம்பி திரையதா துவாபுர கலியுகம் இந்த 4 யுகத்திலும் தசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரம் நான் எடுத்தேன். 10 அவதாரம் எடுத்தீங்க. ஆமாண்டா. திரேதா யுகத்திலே பேசாது இருக்கணும். ஏன் அவனை மட்டும் போட்டோ எடுக்காது. அவனை போட்டோ எடுத்தா அந்த போன் வீணா போயிடும். நாளைக்கு நீ பேச முடியாது. அவனுடைய முகம் அப்பேற்பட்ட முகம். சேர்த்தவனுக்கு நான் சன்னியாசிபுரம் தேவடியா பையன் அவன் சொல்லிட்டு போன நான் சொல்றேன். அப்படி யுகத்திலே தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கும் அம்மையாருக்கும் ஏக பத்தினி விரதனாக ராமனாக நான் பிறந்தேன். ராமனாக ஒரே சொல்லு ஒரே பானம். ஒரு சொல்லு ஒரு பானம். ஒரு பானமாக ராமனாக பிறந்திய. பாவம் அந்த நேரத்துல ஒண்ணு நீ செய்ய முடியாது. அப்படி பிறந்து கிஷ்கிந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய வாலியை கொன்று ஜடாவிக்கு மோட்சத்தை கொடுத்தேன். அந்த பிரிவில அதோடு இல்ல. அப்புறம் இரணியாக்குவதனை மடித்தேன். துஷ்டருக்கு சிஷ்ட பரிபாலம் செய்தேன். ஆமாண்டா. என்னை எவன் ஒருவன் எதிர்க்கிறானோ அவனை நான் கொன்னுட்டுதான் கொன்னுட்டுதான் வேலை செய்வேன். ராசி அந்த மாதிரி ராசி. இந்த துவாபர யுகத்துல நான் கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறேன். கண்ணனாக ஏன் பிறந்தீங்க? ஏன் பிறந்த? எதுக்காக பிறந்த? பூமி பாரம் தீர்ப்பதற்காக வேண்டியே பிறந்திருக்கிறேன். என் சொந்த அத்தை பிள்ளை பாண்டவர் ஐவராஜாக்கள் அவர்களை காட்பதற்காக வேண்டியும் துரியன் கூட்டத்தை அழிப்பதற்காக வேண்டியும் நான் அவதாரம் செய்திருக்கிறேன். ஆமா. இந்த தினத்துல என்னுடைய மனைவி லட்சுமியை பார்க்க வேண்டும். லட்சுமி. ஆமா. உனக்கு பொண்டாட்டி இருக்குதா? எனக்கு பொண்டாட்டி இல்ல, மனைவி இருக்குது. பொண்டாட்டி இல்லாத எப்படி மனைவி இருப்பா? மனைவின்னா தாலி கட்டணுங்க. பொண்டாட்டின்றது 12,228 தேவி பெண்கள் எனக்கு. பொண்டாட்டியா? ஆமா. மூப்பி மாதர்கள் 33,000 பேர். பொண்டாட்டியா? உனக்கு ஒரு ஆளுங்க? ஆமா. என்ன ஒரு நாளைக்கு 5 கிலோ விளையாட்டுக்காரி சாட்டா கூட மாலாது. பட்ட வஸ்திரி 8 பட்ட வஸ்திரி. என்ன என் கூடவே இருப்பவள் பொண்டாட்டிக்கு வீட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஊடு அதை கொடுத்து. என் ஊடு இருந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? அது இதை ஒரு வேலை செஞ்சு வந்துருக்கலாம். என்ன தண்ணி மொண்டு கொடுக்க ஒரு பிஞ்சை கிள்ளி எடுக்க அதுக்கு இதுக்கு என்ன பண்றது? வீடு உடம்பு சரி. இதே போலதான் நாரதர் ஒரு நாள் வந்தான். நாரதன் வந்து கேட்டான், தாத்தா எனக்கு கல்யாணமும் ஆகல. யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது பாட்டி ஏதாவது ஒரு பக்கம் எனக்கு தள்ளி விடா. பாட்டி வச்சுக்கிறிய எனக்கு ஒரு பொண்டாட்டியா ஒரு தள்ளி விடா. ஒரு பாட்டி தான் அண்ணாமான வச்சிருக்க குடும்பம் பண்றான். அவன் கேட்டான், நாரதா உனக்கு நான் கொடுக்குறேன் இல்லன்னு சொல்லல. நான் எந்த வீட்டுல இல்லையோ இல்லாத இருக்கிறனோ அந்த வீட்டுல அவளை போய் இட்டுட்டு போறான். போடாமா பொண்டாட்டில நான் என்ன பண்ண போறேன்? அவன் எங்கெங்கயே போய் பார்த்தான். எங்கேயே அவன் அழிந்து திரும்பி போவாத இடமே இல்ல. எல்லா இடத்தையும் போய் பார்த்தான். அந்தந்த வீட்டிலையும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக நான் அவதாரம் செய்தேன். ஆமாண்டா. அவன் பார்த்துட்டு தாத்தா எனக்கு பொண்டாட்டியே வானா அப்படின்னு போயிட்டான். அதோட பொட்டியா போட்டான். மண்ணாசை பெண்ணாசை எல்லா ஆசையும் வெறுத்து விட்டான். வெறுத்து அந்த மாதிரி உனக்கு அது இல்லாதவே நான் பண்ணிடுவேன். அந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளுக்கு விளக்கம் இல்லாத நான் செய்திருவேன். வானம் பத்திரமா ஐயப்பா பத்தி அங்கிட்டு சொல்லக்கூடாது. அதனால தான் அண்ணன் முன்னாடி பையன் பிடிக்கிட்டான்.
சிரிக்க மாட்டான் நீனு காசு சொல்லுவாங்க சரி சரி தம்பி, அதனால மனைவியை அழைக்க வேண்டும். வேண்டும் சபைக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு நச்சிரு போட்டு பிறகு போலாமா? பால கோபால கிருஷ்ணா சபா 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 கண்ண பரமாத்மா திருப்பதி ஏழுமலையான வெங்கடரமணா அரிராமா பரதாமா முகுந்தா வைகுந்தா ஸ்ரீராமா நீலமேக சாமலனே கண்ண பரமாத்மா நித்திய நிர்மலமே கண்ண பரமா தன்குருத்தை தலை சாய்த்தாய் கண்ண பரமாத்மா தாய் மாமன் கம்சனை கொன்றாய் கண்ண பரமா பாரதம் முடித்தபடி ஏன்னா கவுண்டர் சாலுக சாரூப சாமீப சாயுத்தம் என்று சொல்லும்படியாக சொல்லக்கூடிய பதவி அடைய வேண்டும் என்று வேண்டுமனே காலம் சென்ற பாண்டுரங்க கவுண்டர் அவர் அன்னிகுல சிகாமணி கவண்டம் பரம்பரைனாங்க அவர் பிள்ளை பரமசிவம் ஐயா அவர்கள் நம்ம நாடக கம்பெனி ஓனர் அதாவது திருமலைக்காக வேண்டி 100 ரூபாய் அளித்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பிரான் நாராயணன் இருந்து நீண்ட ஆயுளும் நிரந்தர செல்வமும் பெற்று வாழ வேண்டும். சுப்பஜா அவன்கிட்ட கொடுத்துரு, நீ எடுக்காது. நான் என்ன பண்ண போறேன் அந்த காசை அங்க கொண்டு போய் கொடு. அது சிவானூரை சேர்ந்த பகவான் புனர்பெயர் கொண்ட கோவிந்தன் ஐயா அவர்கள் கோவிந்தராஜ் 50 ரூபாய் அளித்திருக்கார். குடும்பத்தில் எம்பெருமான் நாராயணன் இருந்து நீண்ட ஆயுளும் என்ற செல்வம் பெற்று வாழ வேண்டும். சுபஜெயம். அந்த புறத்தில் லட்சுமி அந்த புறத்திலே ஆதி பெண்களோடு விளையாடி கொண்டு இருக்கிறார். அவளை நான் கூப்பிட்டதான் சீக்கிரம் உண்டா லட்சுமி